Hi, my dear students and friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் அகாடமி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் நான் ஐஸ்வர்யா முத்துகிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் விச் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்னது, அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு எப்படி நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் என்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆஃப் த சாப்டரில் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மேபி இட் வில் டேக் சம் 4 வீடியோஸ். ஸோ அதில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. லெட் அஸ் கெட் இன்டு தி கிளாஸ். போர்டு கிளியரா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. Yes. So preparation of final accounts from incomplete records. So incomplete records வச்சுக்கிட்டு எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ளீஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ணுங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல என்னென்னலாம் போடுவோம் நம்ம? Trading, profit and loss account, balance sheet, ma'am. Trading account, profit and loss account, balance sheet. So balance sheet முதல் விஷயம், நான் balance sheet விஷயத்தை முடிச்சிடுறேன். பேலன்ஸ் ஷீட்ல யூ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட் சைடு இருக்கும் இல்லையா, அதுல லயபிலிட்டி இருடா நான் முடிச்சிடுறேன்டா. நான் பேசுறது கிளியரா இருக்கா? எஸ் மேம். எஸ், நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா உங்க டவுட்ஸ் கேளுங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம லயபிலிட்டி சைடு அசெட் சைடுன்னு 2 போடுவோம். அந்த லயபிலிட்டி சைடுல நம்ம எதை வச்சு சம்ம ஆரம்பிப்போம்? we will start the sum with capital இல்லையா பேலன்ஸ் ஷீட்ல? எஸ் மேம். you remember லயபிலிட்டி சைடு அசெட் சைடு இருக்கும். லயபிலிட்டி சைடுல நம்ம கேபிட்டல் தான் போடுவோம், ரைட்? எஸ் மேம். சோ இந்த கேபிட்டல் வந்து எந்த கேபிட்டலா இருக்கணும்? ஏன்னா நம்ம போடுற இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருப்பான், க்ளோசிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருப்பான். எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் போடும்போது we must use what capital? ஓப்பனிங் கேபிட்டல். சூப்பர், யூஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஒருவேளை क्वेश्चनல க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருந்தானா தயவு செய்து அதை வச்சு சம்ம போட்றாதீங்க. மேம் அது அசெட் சைடு போடுவோம். அசெட் சைடுலாம் வராது, கேபிட்டல்ல அசெட் சைடே வராது. எஸ் மேம். யூஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் பேலன்ஸ் ஷீட். க்ளோசிங் கேபிட்டல் எங்கேயுமே வராதுமா. ஃபர்ஸ்ட் அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் முடிஞ்சிரும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டலுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு என்ன பண்ணுங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். இந்த விஷயத்த நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்லயே பார்த்தாச்சு, கரெக்டா? எஸ் மேம். எழுதிக்கோங்க ஸ்டில். Yes, ma'am. இப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டு ஃபைண்ட் இட், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ன்றது டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலியமா ப்ரிப்பேர் பண்ற ஒரு விஷயம் தான். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதான் டெபிட் கிரெடிட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம், அதை வச்சு ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம், ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸே போடுவோம். பட் இங்க ட்ரையல் பேலன்ஸுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாதான் அதை வச்சு நான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட முடியும். அந்த எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன? நான் ஓப்பனிங் எவ்வளவு கேபிட்டல் போட்டேன், நான் எவ்வளவு ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினேன், எத்தனை ரூபாய்க்கு பொருட்கள் சேல் பண்ணேன், அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனாவது எனக்கு வேணும். இது கூட இல்லைன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட முடியாது. அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் என்னெல்லாம் வரும், அந்த பர்ச்சேசஸ் சேல்ஸ் எல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. அட்லீஸ்ட் இதை பத்தி இன்ஃபர்மேஷனாவது ஃபுல்லா இருக்கணும். அப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் பர்ச்சேசஸ் என்னன்னு தெரியணும். நான் என்ன பண்றேன், டோட்டல் சேல்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். டோட்டல் சேல்ஸோட ஃபார்முலா என்னது? கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். சூப்பர். சோ நான் பணத்துக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணேன், கடனுக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணேன்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைச்சிடும். அதை வச்சு நான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். பட் இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா क्वेश्चनல கேஷ் சேல்ஸ் கொடுத்திருப்பாங்க, பட் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ரிப்பேர் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கவுண்ட்
கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? Total டோட்டல் debtors. டெட்டாஸ் Prepare அக்கௌண்ட். total debtors account. சூப்பர் சூப்பர். சேம் வே நம்மளுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன தேவை? டோட்டல் பர்ச்சேசஸ் தேவை. சோ டோட்டல் பர்ச்சேசஸ்க்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா அகைன் Total Cash purchases plus credit purchase. plus credit purchase. சூப்பர். கேஷ் பர்ச்சேசஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். அகைன் கொஸ்டின்ல கேஷ் பர்ச்சேஸ் இருக்கும் பட் கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்காது. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் Creditors account. சூப்பர் Creditors account. சூப்பர் சூப்பர். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு மெக்கானிசமா டீச் பண்ணிருக்கேன். பட் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும் போது அவங்க என்ன பண்ணலாம்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, இல்ல டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி சம்ஸை 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்கலாம். ஹோல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற சம்ஸை இதுல கேட்கலாம், 5 மார்க்ல கேட்கலாம். ட்ரேடிங் பினல் பேலன்ஸ் ஷீட்டோட மொத்தமா ப்ரிப்பேர் பண்ற சம்ஸை 5 மார்க்ல கேட்கலாம். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஸோ நான் என்ன பண்றேன், டோட்டல் டெட்டாஸ் Yes, அக்கௌண்ட் ma'am. ஃபார்மேட் டீச் பண்றேன். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபார்மேட்டோ அதோட அப்படியே ஆப்போசிட் தான் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட். ஸோ ஒரு அக்கௌண்ட் உருப்படியா ஒழுங்கா படிக்கணும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட். கிளியர்? Yes, ma'am. கேன் ஐ ஸ்டார்ட்? Yes, ma'am. Okay, ma'am. Total debtors account format. இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. நிறைய ஃபார்மேட் இந்த லெசன்ல நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க. ஸோ ப்ளீஸ் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எஸ் ஓகே. ஸோ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக்ஸ். சாரி, ப்ளீஸ் மியூட் யுவர் மைக்ஸ். இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. டெட்டாஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு அசெட், கரெக்டா? அசெட்னா ரியல் அக்கௌண்ட், கரெக்டா? Yes, Yes, ma'am. ma'am. ஸோ ரியல் அக்கௌண்ட்ல டெபிட் வாட் கம்ஸ் இன், கரெக்டா? Yes, ma'am. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இதான ரூல். Yes, ma'am. அப்போ இங்கேயுமே டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா எனி டிரான்சாக்ஷன் which is going to increase your debtor amount, increase debtors balance, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெட்டாஸோட பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போதோ அதெல்லாம் டெபிட் பண்ணுங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற மாதிரி. எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் டெட்டாஸோட பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ண போதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, கிரெடிட் பண்ணுங்க. கிளியர்? Okay, ma'am. எஸ். ஸோ Okay, ma'am. அதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் லெஜர் போடுற ரிச்சுவல் என்னது? முதல்ல யூ ஷுட் ஸ்டார்ட் தி அக்கவுண்ட் வித் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ டூ பேலன்ஸ் brought down. மேம் ஏன் டூ பேலன்ஸ் brought down டெபிட் சைட் போடுறீங்க அப்படின்னா பிகாஸ் நம்ம போட்டுட்டு இருக்கிறது அசெட். அசெட்டுக்கு எப்பவுமே பேலன்ஸ் brought down எந்த பக்கம் இருக்கும்? Debit side, டெபிட் ma'am. சைடு தான். Debit side. சூப்பர், குட் குட். ஸோ இப்போ இது என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ். ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் எனி லெஜர் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பிடியை வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, போட்டுட்டு பேலன்ஸ் சிடியை நம்ம தான் கண்டுபிடிப்போம். பட் இங்க நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கான எய்ம் வந்து க்ளோசிங் கிரெடிட்டாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை க்ளோசிங் டெட்டாஸை கண்டுபிடிக்கிறது நம்மளோட எய்ம் கிடையாது. நம்மளோட எய்ம் என்ன? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்கு போடுறோம்? Credit sales-க்காக பண்றோம், ma'am. சூப்பர், டு ஃபைண்ட் கிரெடிட் சேல்ஸ் தான். அப்ப இங்க என்ன ஆயிடும்னா ஓப்பனிங்கும் சரி க்ளோசிங்கும் சரி அவன் கொஸ்டின்லயே கொடுத்துருவான். நம்ம பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிக்க வேண்டியது கிரெடிட் சேல்ஸ் தான். அதை நான் சம் ஃபார்மேட் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ டூ பேலன்ஸ் ஓப்பனிங் டேட்டாஸ் போட்டாச்சு. இப்போ டெட்டாஸோட பேலன்ஸை கம்மி பண்ற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம் பை
cash received from debtors. எனக்கு கடன்காரன் இருக்கான், அந்த கடன்காரன் எனக்கு பைசாவை திருப்பி கொடுத்துட்டான்னா அப்ப டெட்டாஸோட பேலன்ஸ் கம்மி ஆயிடும் தானே? Is it clear? Yes, ma'am. Yes. So அத Yes, போடுங்க. ma'am. அதே மாதிரி if there is bad debt, வாரா கடன் என்னோட டெட்டாஸ் பேலன்ஸை கம்மி பண்ணும். And if there is sales return, நான் சேல் பண்ணது எனக்கே ரிட்டர்ன் வருது அப்படின்னா again டெட்டாஸ் பேலன்ஸை கம்மி பண்ணும். If I am giving any discount, discount allowed, என்னோட டெட்டாஸ் பேலன்ஸை கம்மி பண்ணும். முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், by bills receivable. நான் பில்ஸ் ரிசீவபிள்லாம் என்னன்றது ஆல்ரெடி மாங்கு இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு டெட்டார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இந்த தேதிக்குள்ள கடனை அடைச்சிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி தருவான். அதுதான் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ ஒரு டெட்டார் எனக்கு அந்த மாதிரி எழுதி கொடுக்குறான்னா அப்பவும் எனக்கு கடன் பட்டவனா தான் இருப்பான். பட் டெட்டாரா இருக்கிறவன் இப்ப எனக்கு என்னவா மாறிடுறான்? பில்ஸ் ரிசீவபிளா மாறிடுறான். அகைன் டெட்டார் பேலன்ஸை கம்மி பண்ணி பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணும். இது கிளியர்? Yes, ma'am. இப்போ இங்கே இன்னொரு Yes, விஷயமும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. பில்ஸ் ரிசீவபிள் ஆச்சுன்னா அது கிரெடிட் சைட்ல வரும். பட் இந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த டெட்டார் கொடுக்குற பில்ல கொண்டு போயிட்டு நான் சர்டன் டேட்ல பேங்க்ல கொடுக்குறேன், செக் பவுன்ஸ் ஆகிற மாதிரி இந்த பில்ஸ் ரிசீவபிளும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கடன்காரன் பில்ஸ் ரிசீவபிள் எனக்கு என்ன ஆயிடுவான்? திருப்பி கடன்காரனாவே ஆயிடுவான். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. சோ அப்போ இஃப் தேர் இஸ் Yes, ma'am. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் இருக்கு அப்படின்னா அத கிரெடிட் சைட்ல போடுங்க. ஆக்சுவலி நம்மள அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டாங்க சம் போட வைக்கும் போது. இந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டும் இந்த பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து சில சம்ல டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த அமௌண்ட் ரெண்டுத்தையும் அவங்க டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஒரு சப் அக்கௌண்ட் மாதிரி டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு ஒண்ணு போட்டு அதுல வர பேலன்ஸ் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்ப அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே போட்டாச்சு, இவ்வளவுதான் வரும். இதை தாண்டி இங்க வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ம முடிக்கும் போது க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு முடிங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன். அகேன் ஐ எம் டெல்லிங் யூ, யூஸ்வலி க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகரா வரும். பட் இங்க வந்து அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ இதை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடை ஆட் பண்ணணும். நீங்க எங்க கண்டுபிடிப்பீங்க தெரியுமா, ஒரு பேலன்சிங் ஃபிகர், அதுதான் டு கிரெடிட் சேல்ஸ். இதுதான் உங்களுக்கு என்னவா வரும், பேலன்சிங் ஃபிகரா வரும். Is it clear? Yes, ma'am. Total debtors account format clear ஆ இருக்காப்பா? Yes, ma'am. Yes, So ma'am. இத ஒழுங்கா தரவா படிங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதுக்கு சப் அக்கவுண்டா இருக்கிற இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட், இது ரெண்டுத்தையும் போட்டு எப்படி ஃபுல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடலான்றத மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் மேக்ஸிமம் 2 கிளாஸ்ல நான் வந்து இந்த சாப்டர் வந்து முடிச்சிருவேன். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், எதுலலாம் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்கானோ அதோட இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுத்தையுமே எனக்கு முடிச்சு நீங்க சென்ட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட், நான் என்ன பண்றேன்னா ஒரு கொஸ்டின் டீச் பண்றேன், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வச்சு ஒரு சம்ம டீச் பண்றேன். பட் அதை நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன், ஒன்லி டுமாரோ ஐல் டீச். டுமாரோ இட்ஸ் ஃப்ரைடே ஆர் வாட்? இன்னைக்கு ஃப்ரைடேவா? Ma'am, no, ma'am. Ma'am, நாளைக்கு ஃப்ரைடே மேம். டுமாரோ தான் மேம் ஃப்ரைடே. நாளைக்கு தான் ஃப்ரைடேவா? ஓகே. சோ Yes, ma'am. நான் வந்து ஆமா, இப்போ ma'am. சம்மர் டீச், ஓகேமா, ஓகே காட் இட். சோ நான் இப்போ சம்மர் டீச் பண்ண போறது கிடையாது. யூ நோ தி ஃபார்மேட். இஃப் நீங்க வந்து பேசிக்ஸ்ல ஒழுங்கா இருக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார்மேட்டை வச்சு சம்ம எல்லாத்தையுமே நீங்க போடுறதுக்கான குவாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ சம்ம போர்ட்ல போட்டு காமிக்கிறது இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஃபார் மீ, பட் யூ ஷுட் பி
வெல் versed in doing sums on your own. ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு எப்படி சம்ம போடலாம், இல்லஸ்ட்ரேஷனே கூட போடுங்க, பிரச்சனை கிடையாது. போட்டுட்டு if there is any doubts clear it tomorrow. if கஷ்டமா இருக்கிற சம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மார்க் பண்ணி வைங்க. tomorrow I'll do it in the class. Is it clear? Yes, ma'am.